பார்க்கக்கூடிய வேத பகுதி சங்கீதம் 23:1-2. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில உங்களையும் என்னை கொண்டு போய் விடுகிற தேவன் அவர் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் உங்களுடைய மேய்ப்பராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அமர்ந்த தண்ணீர் அண்டையில எந்த ஒரு சலசலப்போ இரைச்சலோ கஷ்டமோ எந்த ஒரு டிஸ்டர்போ இருக்காது. சாந்தத்தையும் அமைதியும் மன நிம்மதியை மாத்திரம் உணரக்கூடிய இடம் தான், மிகவும் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய இடம் தான் அந்த இடம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்களை கொண்டு போய் விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அழகாக சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார் பாருங்க, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டைகள் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று. ஒருவேளை நீ போராட்டத்தோடு காணப்படலாம், பிரச்சனைகளோடு காணப்படலாம், குடும்பத்தில் சண்டைகளோடு காணப்படலாம், கடன் தொல்லையினால் காணப்படலாம், நஷ்டத்தோடு காணப்படலாம், மன அமைதி இல்லாமல் காணப்படலாம், அனுதினமும் வேதனை வேதனை துக்கம் துக்கம் என்று காணப்படலாம். அப்படி இருக்கிற நீ கர்த்தரை உன் மேய்ப்பராக ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசு கிறிஸ்துவை உன் மேய்ப்பராக வைத்திருக்கும் பொழுது, அந்த மேய்ப்பர் உன்னை சரியாக நடத்தி பசும்புல்லுள்ள புல்லுள்ள இடங்களில் உன்னை நடத்தி எந்த ஒரு வேதனையும் இல்லாமல், எந்த ஒரு அவமானமும் இல்லாமல், எந்த ஒரு கண்ணீர்கள் இல்லாமல், கரடு முரடான பாதையா இருந்தாலும் எல்லா இடத்திலும் உன்னை சரியாக நடத்தி உன்னை அமர்ந்த இடத்தில் கொண்டு போய் விடுவார். ஹல்லேலூயா. அந்த அமர்ந்த தண்ணீர் உள்ள இடத்தில் எந்த ஒரு போராட்டமும் உனக்கு இருக்காது. அவர் கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல எந்த ஒரு அவமானமும் இருக்காது, எந்த ஒரு நிந்தனையும் இருக்காது, எந்த ஒரு கண்ணீரும் இருக்காது, எந்த ஒரு வேதனையும் இருக்காது, எந்த ஒரு சண்டையும் இருக்காது, எந்த ஒரு பிரிவினையும் இருக்காது, எந்த ஒரு மன அழுத்தமும் இருக்காது. அங்கே மன அமைதியும் சந்தோஷமும் சமாதானமும் அவர் கொடுக்கும் நிம்மதி மாத்திரம் உனக்கு இருக்கும். ஆனால் நீ ஒன்று மட்டும் தான் செய்ய வேண்டும், கர்த்தரை உன் மேய்ப்பராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மேய்ப்பர் என்ன சொல்றாரோ அதன்படி நீ செய்தால் போதும். அப்பா, நீங்க என் மேய்ப்பராய் இருங்க, நீங்க எந்த வழியில நடத்துறீங்களோ அதே வழியில நடத்துங்க. அடே, பிரச்சனை கஷ்டம் போராட்டம் உபத்திரவம் என்னும் கரடு முரடான பாதைகள் வந்தாலும் வறட்சான பாதைகள் வந்தாலும் நீங்க மேய்ப்பராய் இருங்கப்பா. ஏனென்றால் நீ புல்லுள்ள இடத்துல கொண்டு போய் சேர்ப்பீங்க. ஏனென்றால் நீங்க அமர்ந்த தண்ணீர் கொண்டு போய் சேர்ப்பீங்க. அந்த இடம் எனக்கு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையும். என் ஆத்துமா திருப்தி ஆகும், இளைப்பாறுதல் எனக்கு அங்கு கிடைக்கும். அதனால நீங்க என்னை என் மேய்ப்பராய் இருந்த ஆண்டவரே என்று சொல்லி அவரிடம் உங்களை ஒப்பு கொடுக்க நிச்சயமாக அவர் நடத்துவார்.